أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. خذ بيدي قدلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, கடந்த வாரத்தில் இந்த தேசத்தில் கசப்பான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. காஷ்மீரில் பகல்காம் இடத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வின் காரணமாக இந்த தேசம் முழுவதும் இருதரப்பட்ட எதிர்வினைகள் என்பது ஆற்றப்பட்டது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் என்று சொல்லி அவர்கள் மீது மத துவேஷத்துடைய வார்த்தைகளை உமிழக்கூடிய ஒரு சம்பவம் அரங்கேறியது. மறுபக்கம் அந்த தீவிரவாத தாக்குதல்களின் போது யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ, பொதுமக்களை காப்பதற்கு, பொதுமக்களை ரட்சிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களான முஸ்லிம்களை பற்றி நல்ல புகழும் எல்லா இடங்களிலேயும் பரவி கொண்டிருந்தது. இந்த தேசத்துடைய கட்டமைப்பும் இஸ்லாத்துடைய நெறிமுறையினையும் பற்றியும் தெளிவாக சென்ற வாரம் தீவிரவாதத்தினை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதை தெளிவாக சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே மனிதர்களை அரவணைக்க வேண்டும், மக்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அனைத்து மக்களும் வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்து மக்களோடு, கிறிஸ்துவ மக்களோடு, ஜெயினர்களோடு, புத்திஷர்களோடு அனைவர்களோடும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்ற ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நாம் இந்த வாரத்தில் பார்க்கவிருக்கிறோம். குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 83வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் தெளிவாக அழகான நடைமுறையினை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள். அருவருக்கத்தக்க வார்த்தைகளையோ அல்லது அவர்களுடைய முகங்களை சுளிக்கக்கூடிய வார்த்தைகளையோ மக்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம் என்று தெளிவாக குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஃபிரௌனிடத்தில் சென்ற ஏகத்துவத்துடைய பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்ட சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை,
வகூலா லஹு கௌலல் லய்யினா. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற இருபெரும் தீர்க்கதரிசிகள் பேச்சிலே உச்சகட்டமான ஃபசாஹத்தினை, அழகான போங்கினை உடைய அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் பார்த்து, நீங்கள் அழகிய வார்த்தைகளை, நீங்கள் நெறிமுறையான வார்த்தைகளை ஃபிரௌனிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். தங்களுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக இருக்கிற ஒருவரோடு, தங்களுடைய கோட்பாடுகளுக்கு மாற்றமாக இருக்கிற மற்றவர்களோடு, தங்களுடைய மதங்களை கடந்து மற்ற மதங்களாக இருக்கிற நபர்களோடு கூட பேசுகிற போது, உரையாடுகிற போது அழகிய நடைமுறையினை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், பேச்சில் கூட உங்களுக்கு மாற்றமான மதங்களை உடைய, எங்கள் இஸ்லாமியராக இருக்கீங்க, அவங்க இஸ்லாம் இல்லை, அவங்க முஸ்லீம் இல்லை, உங்களுடைய இறை வணக்கம் வேறு, அவர்களுடைய இறை வணக்கம் வேறு, உங்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் வேறு, நேர்மாற்றமான கொள்கைகளை உடைய, நேர்மாற்றமான மதத்துடைய அந்த கோட்பாடுகளை உடையவர்களிடத்தில் பேசுகிற போது கூட அழகிய நடைமுறையினை பேண வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிற போது, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதோ, அவர்களை சுடுவதோ, அவர்களை குண்டு வைப்பதோ, அவர்களுடைய அந்த பொதுமக்களை சித்திரவதை செய்வதோ, அவர்களை சிறைப்படுத்துவதோ இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை. இந்த தீவிரவாதத்தை, இந்த கொடூரமான தாக்குதல்களை முஸ்லிம்கள் ஆதரிப்பதில்லை. அவ்வாறு செய்பவர்கள் இஸ்லாமியர்களும் அல்ல. பேச்சில் கூட நளினத்தினை பின்பற்றுவதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. தெளிவாக குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லுகிறார். உதுஉ, நஹல் சூரா 125வது வசனம். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களுடைய இறைவனின் பக்கமாக அவர்களை அழைத்தாலும் கூட ஞான ரீதியில தந்திரமாக அழகிய அடிப்படையில் அழைங்க. வரட்டு பிடிவாதத்தினை பிடித்து வரம்பு மீறிய வார்த்தைகளை வைத்து அவர்களை அழைக்க வேண்டாம் என்று குர்ஆன் தெளிவாக கட்டளையிடுகிறது. இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது அவர்கள் வாளால பரப்புனாங்க, இஸ்லாமியர்கள் ஆலயங்களை இடித்தார்கள், இஸ்லாமியர்கள் மத சடங்குகளை ஒழித்தார்கள், இஸ்லாமியர்கள் மிக பெரிய பெரிய சின்னங்களை தகர்த்தார்கள், இஸ்லாமியர்கள் அதை உடைத்து பள்ளிவாசலை கட்டினார்கள், இதை உடைத்து பள்ளிவாசலை கட்டினார்கள் என்ற தொடர்ச்சியான விஷம பிரச்சாரம் இந்த தேசத்தில் அரங்கேறி கொண்டு வருகிறது. ஒரு காலமும் முஸ்லிம்கள் மற்றவர்களுடைய ஆலயங்களை, மற்றவர்களுடைய சின்னங்களை உடைத்து எந்த இடத்திலேயும் பள்ளிவாசலையோ தர்காக்களையோ அவர்களுடைய சின்னங்களை உருவாக்கவில்லை. அதை இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை. அமைதியுடைய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தொடர்ச்சியான விஷம பிரச்சாரங்கள் இந்த தேசத்திலே நிகழ்ந்து வருவது என்பது இந்த தேசத்துடைய கட்டமைப்பை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய சதி என்றுதான் சொல்லுகிறது. வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். சூரத்துல் அன்ஆம் 108வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத கடவுள்களை யார் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அல்லாதவர்களை யார் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். குர்ஆனை தெளிவாக வாசித்தால் இஸ்லாம் வன்முறையுடைய மார்க்கமா, தீவிரவாதத்தினை போதிக்கிறதா தெளிவா தெரியும். நீ திட்டாதேன்னு ஒரு மார்க்கம் சொல்லுது. அவங்க தெய்வத்தை கூட திட்டாதே, அவர்களுடைய கடவுள்களை கூட திட்டாதே, அவர்களை திட்டாதே என்று குர்ஆன் சொல்லுகிறது. இவன் சொல்றான், எங்களுடைய ஆலயங்களை இடித்து பள்ளிவாசல்களை கட்டினார்கள். திட்டக்கூட வேண்டாம் என்று கட்டளையிடக்கூடிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சின்னங்களை அகற்றிவிட்டு எவ்வாறு தங்களுடைய சின்னங்களை வைப்பார்கள்? தெளிவாக சிந்திக்க வேண்டும். எத்தனையோ இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மற்றவர்களுக்காக ஆலயங்களை கட்டி கொடுத்த வரலாறு இருக்கு. நடுநிலை சிந்தனையோடு இந்த தேசத்துடைய வரலாற்றை எழுதின மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவான ஒரு விடயத்தை எழுதுகிறார்கள். மடாலயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் முகலாய சாம்ராஜ்யத்தை சார்ந்த மன்னர்கள் அளித்த நன்கொடைகளும் எழுதி வைத்த நிலங்களும் இன்றும் பாதுகாப்பாக இருக்கு. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையோடு பயணித்தார்கள்.
மாற்று மத நபர்களை அரவணைத்து தங்களுடைய ஆட்சிகளை அமைத்தார்கள். எந்த நேரத்திலேயும் வரம்பு மீறிய அதிகாரங்களையோ அல்லது வரம்பு மீறிய துஷ்பிரயோகங்களையோ முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒரு காலமும் செய்யவில்லை. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு முன்னால் கிறிஸ்துவர்களுடைய கைகளில் ஜெருசலம் கைப்பற்றப்படுது. பலஸ்தீனம் முழுக்க முழுக்க அவர்களுடைய கரங்களில் சென்றுகிறது. நீங்கள் வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கலாம். இது கட்டுக்கதை இல்லை, இது தழுவிய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அவர்களுடைய கைகளில் ஜெருசலம் சென்றதற்கு பிறகு ஒரு முஸ்லிமுடைய உயிர் கூட இல்லை. அத்தனை நபர்களையும் கொலை செய்து வெளியில் வீசினார்கள் என்பது வரலாற்று குறிப்பு. ஒருவரை கூட விட்டு வைக்கவில்லை. இரத்த ஆறுகள் ஜெருசலத்தில் பலஸ்தீனத்தில் ஓடியது என்பது தெளிவான வரலாறு. சையதுனா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரத்திலே பலஸ்தீனம் செல்லுகிற போது அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த நபர் தங்களுடைய மக்களுடைய அந்த உயிருக்காக வேண்டி பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீயும் உனது மக்களும் உனது அரிசி உனது அரசியும் உனது பொதுமக்களும் உங்களுடைய பொருட்களும் அனைத்துமே பாதுகாப்பு அளிக்கப்படும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆடிப்போன அந்த நபர் சொன்னார், நாங்கள் கைப்பற்றுகிற நேரத்தில் இவ்வாறு நாங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் இருவிதமான பதிலை சலாஹுத்தீன் அய்யூபி கொடுத்தார்கள் என்பது வாழ்க்கை வரலாற்று குறிப்பு. முதல் பதில், என்னுடைய பெயர் சலாஹுத்தீன், மார்க்கத்தை சரியாக செய்பவர் என்று அர்த்தம், மார்க்கத்தை சீர்திருத்துபவர் என்பது என்னுடைய பெயர். இது முதல் பதில். இரண்டாவது, இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் கற்பிக்கிறது. மாற்று நபர்களோட மாற்று மதத்தார்களோட அரவணைத்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய தீர்ப்பு. ஒரு காலமும் அவர்களுடைய கோயில்களை இடிப்பதோ கிறிஸ்தவ ஆலயங்களை உடைப்பதோ ஜைனத்துடைய அந்த சின்னங்களை உடைப்பதோ மடாலயங்களை உடைப்பதோ இஸ்லாம் நமக்கு கற்பிக்கவில்லை. தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பே இல்லை. தொடர்ச்சியான விஷம பிரச்சாரம் இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் மீது சுமத்தி கொண்டே வருகிறார்கள். தொடர்ச்சியா ஒரு பொய்யை சொன்னோம்னா அந்த பொய் உண்மையாக ஆகிவிடும் என்ற கட்டுக்கதையிலே கற்பனையில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு இஸ்லாம் அவ்வாறு இல்லை என்பதை தெளிவாக அவ்வப்போது சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ராஜ ரிஷியாக ஆன்மீக குருவாக வீற்றிருக்கிற முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தனது வீட்டிலே இபாதத்தை செய்து கொண்டிருக்கிற போது வேண்டும் என்று இசையுடைய கருவிகளை வைத்து பக்கத்தில் இருக்கிற யூதர் மிகப்பெரிய தொல்லையினை செய்வார். உது செய்வதற்காக முற்றத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் கழிவுடைய ஒட்டுமொத்த குப்பைகளையும் கௌசுல்லாதமுடைய மேடையில் தூக்கி வீசுவார். ஒரு நாள் கூட முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அவமரியாதை செய்யாத, அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத ஒரு நாள் கூட இல்லை. அப்படி கடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வழமையாக வரக்கூடிய குப்பைகளும் தொல்லைகளும் அன்றைய தினம் வரல. சுபு தொழுகிறார்கள், தஹஜ்ஜுத் தொழுகை முடிந்து சுபு தொழுகை முடிந்து இஷ்ராக் முடிந்து பார்க்கிறார்கள், கௌசுல் ஆதம் எதிர்பார்க்கிறார்கள், வழமையாக தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வரவில்லையே என்று. உச்சி வெயில் வரை காத்திருந்து தனது வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்கிற போது பக்கத்தில் இருந்த யூதனுடைய வீடு பூட்டப்பட்டு அரசாங்கத்துடைய சீல் வைக்கப்பட்ட போது அருகாமையில் விசாரிக்கிறார்கள். வலிகள் கோமான் கௌசுல் ஆதம் சொல்லப்படுகிறது, ஒரு முஸ்லிமிடம் கடன் வாங்கி அந்த முஸ்லிமிற்கு கொடுக்க முடியாத போது அவர் அரசிடத்திலே வழக்கினை தொடுத்து அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்து வலுக்கட்டாயமாக யூதனை தரத்தரவென்று இழுத்து கொண்டு சென்று சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொன்னபோது முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தனக்கு கீழாக ஆயிரக்கணக்கான முரீதீன்களுக்கு ஆசிரியராக குருவாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய குருநாதர்,
அவருடைய விரலசைவின் காரணமாக அதிகாரிகளும் மன்னர்களும் அவர்களுக்கு முன்னால் கட்டுப்படக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை உடைய முஹையத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி தங்களுடைய அசாவையும் தங்களுடைய அந்த உது செய்யக்கூடிய அந்த பாயினையும் உது செய்யக்கூடிய கருவியினையும் தொழக்கூடிய பாயையும் எடுத்துக்கொண்டு வலிகள் கோமான் கௌசுல் ஆதம் சிறைச்சாலையினை நோக்கி நகர்கிறார்கள். மக்கள் பார்க்கிறார்கள். சிறைச்சாலையினை நோக்கி வலிகள் கோமான் செல்லுகிறார்களே, என்னவென்று தெரியவில்லையே. வியப்பில் ஆழ்ந்திருந்த மக்களுக்கு மத்தியில் வலிகள் கோமான் கௌசுல் ஆதம் அந்த இரகசியமான உள்ளே செல்லக்கூடிய பாதாள சிறையிலே கௌசுல் ஆதம் நுழைகிறார். சிறையுடைய காவலாளிகளும் வேலை பார்ப்பவர்களும் எழுந்து நின்று, ஏன் தாங்கள் வந்தீர்கள் என்று கேட்கிற போது, ஏன் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூதனை கைது செய்து கொண்டு அழைத்து வந்து விட்டார்கள். அவருடைய பிரச்சனையினை தீர்த்து வைத்துவிட்டு நான் அவரை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு எத்தனை கடன் இருக்கிறது என்பதை கேட்டு அந்த முஸ்லிமிடத்தில் கடனை மொத்தமாக ஒப்படைத்துவிட்டு வலிகள் கோமான் தனது கரத்தாலே சிறைச்சாலையினை துறந்து அவருடைய கையினை பற்றி பிடித்து கூட்டி வந்து அழைத்து வந்து யூதனுடைய வீட்டிலே விட்டுவிட்டு சொன்னார், இந்த அங்கு காசு ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க. யூதன் சொன்னார், என்னை விடுவிப்பதற்காக நீங்கள் கடனுக்கு கொடுத்த அந்த பணம் பத்தவில்லையா? மீண்டும் ஏன் பணம் கொடுக்கிறீர்கள்? அது உம்மை விடுவிப்பதற்கு, இது உனக்கு வாழ்க்கைக்காக வேண்டி கொடுக்கிறேன். கையினை பிடித்து கொண்டு வயதான யூதர் கதறி அழுதார், இத்தனை காலமாக உங்களுக்கு நான் தொல்லை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு என் மீது இரக்கம்? நீங்களே இந்த அளவுக்கு உண்மையாக இருந்தால் உங்களுடைய மார்க்கத்தினை பிரச்சாரம் செய்த முஹம்மது நபி எவ்வளவு உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி அதே கணம் கரத்தினை பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பது வரலாறு. மதங்களை கடந்த மனிதாபிமானத்தோடு உலகத்தில் இறைநேசர்கள் வாழ்ந்தார்கள். இந்த தேசத்திலே வந்ததை போல உலகத்தில் எந்த தேசத்திலும் இத்தனை அவுளியாக்களும் இறைநேசர்களும் வரவில்லை. அத்தனை அவுளியாக்களும் இறைநேசர்களும் வந்து சென்ற புண்ணிய பூமி இந்தியா. இந்த ஹிந்துஸ்தானத்திலே மூளை முடுக்களிலெல்லாம் இறைநேசர்கள் அடங்கியிருக்கிறார்கள். ஆன்மீகத்துடைய வாடையும் வாசமும் வீசக்கூடிய இந்த தேசத்துடைய மக்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இஸ்லாத்தை முழுவதுமாக பின்பற்றி வந்தார்கள். மாற்று சமுதாயத்துடைய மக்களோடு அரவணைத்து அன்பு பொழிந்து அவர்களோடு மிகவும் அன்பளாவத்தான் அவர்கள் நேசித்து வாழ்ந்தார்கள். வெறும் 100 ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சதிவலையுடைய இயக்கம் இந்த தேசத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியினை உடைத்துவிட வேண்டும், அவர்களின் உள்ளங்களிலே மத துவேஷங்களை பரப்பிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவினை நோக்கி இந்த தேசத்தினை தங்களுடைய அதிகாரத்தினை நோக்கி நகர்த்திவிட வேண்டும் என்று பகல் கனவினை காணுகிறது. அல்லாஹ் ஒரு காலமும் இதை ஆக்க மாட்டார். இந்த தேசத்தில் வாழக்கூடிய நடுநிலையான சிந்தனை உடைய சகோதரர்களும் கூட அதை விரும்பவில்லை. மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, தீவிரவாதம் என்பது இஸ்லாத்திலே எந்த விதமான அதற்கு தொடர்பு என்பது இஸ்லாத்திற்கு இல்லை. இன்னைக்கு தெளிவாக மீடியா சொல்லுது, காஷ்மீரிகள் வேற, காஷ்மீரிகளுடைய முஸ்லிம்கள் வேற, தீவிரவாதிகள் வேற, இரண்டும் ஒன்று இல்லை. தொடர்ச்சியான துஷ்பிரயோகங்களின் மூலமாக இந்த தேசத்தை தங்களுடைய கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பிரச்சனை. 10 நபர்கள் சேர்ந்து இப்பொழுது கர்நாடகாவில் ஒரு முஸ்லிம் இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். மங்களூரிலே அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்திலே இவன் வேறு நாட்டினை ஆதரவு செய்கிறான் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து முஸ்லிம் இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு அவல சம்பவங்கள் இந்த தேசத்தில் இன்னும் நிகழும். எந்த ஒரு முஸ்லீமும் இந்த தேசத்திலே மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை பிடித்து 10 முஸ்லீம்கள் எங்களுடைய அல்லாஹ் அக்பர் என்று நீ சொல்லுன்னு எங்கேயுமே கொலை செஞ்சதில்லை. எங்களுக்கு பன்றி பிடிக்காது, நீ பன்றியினை உண்ணுகிறாய், நீ ஏன் உண்ணுகிறாய் என்று சொல்லி அவர்கள் மீது அதிகாரத்தை திகழ்த்தி அவர்கள் மீது துஷ்பிரயோகத்தை செய்து அவர்களை அடித்து ஒடித்து அந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. கொரோனாவுடைய நேரத்திலே, பல்வேறு இயற்கை சீற்றங்களுடைய நேரத்திலே, வெள்ளங்களுடைய நேரத்திலும் கூட கோயிலுடைய கருவறைகளை கூட எங்களின் இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களின் கரங்களாலே சுத்தம் செய்தார்கள். இதைத்தான் இஸ்லாம் காட்டுகிறது.
அவர்களுடைய ஆலயங்களுக்கும் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக நின்றார்கள். அதுதான் இஸ்லாம் கற்பிக்கிறது. எத்தனையோ சம்பவங்கள் வெள்ளத்தின் போது இஸ்லாமியர்கள் நிகழ்த்திய மதத்துடைய நல்லிணக்கத்தை பற்றி உலகம் இன்றும் மறக்காமல் இருக்கிறது. அவ்வப்போது தீவிர பிரச்சாரங்களை, விஷம ஆயுதங்களை, விஷம வார்த்தைகளை மொழிந்து இந்த தேசத்துடைய பன்முகத்தன்மையினை உடைத்துவிட வேண்டும் என்ற பகல் கனவு காண்பவர்கள் நிறைய செய்கிறாங்க. தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் வேற, முஸ்லீம்கள் வேற, முஸ்லீம்கள் வேற, முஸ்லீம்கள் வேற. முஸ்லீம்களான நாங்கள் யாருப்பா? இந்த தேசத்துடைய மண்ணுடைய மைந்தர்கள். எங்களுடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தை தழுவியதால் நாங்கள் பெயர் மாற்றப்பட்டோம். எங்களுடைய வணக்க வழிபாடுகள் மாறி இருக்கிறது, எங்களுடைய நடைமுறை மாறி இருக்கிறது. ஆனால் எங்களின் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த தேசப்பற்றும் இந்த தேசத்துடைய மக்களான நாங்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இந்த தேசத்திலே மூதாதையர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை, இந்த தேசத்துடைய சுதந்திரத்தினை கட்டமைத்த முஸ்லீம்களை கிட்டத்தட்ட தொடர்ச்சியான தீவிரவாதி, அவர்கள் வேறு மாதிரி என்ற வார்த்தைகள் தொடர்ச்சியாக குத்தி கொண்டே இருக்கிறது. இதை நடுநிலை சிந்தனையோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட ஏற்றுக்கொள்வதில்லை. தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது வன்முறை சம்பவங்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுகிறோம், அதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பே இல்லை. ஒரு யூதனின் ஜனாசா சென்றதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று மரியாதை செய்தது வரலாறு. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது ஒரு யூதனுடைய ஜனாசா, யூதனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தானே என்ற அந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலக புகழ்பெற்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, உலக புகழ்பெற்ற இப்னு உமர் ரலியல்லாஹு தங்களின் பக்கத்தில் இருந்த யூதர்களுக்கு அவ்வளவு மரியாதைகளை செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் எழுதுகிறார். சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் எகிப்திலே ஆளுநராக இருக்கிற நேரத்தில் கிறிஸ்துவத்துடைய ஆலயத்தில் இருந்த இயேசு பீரானுடைய மூக்கு இரவோடு இரவாக ஒருவர் உடைத்து விட்டார். காலை நேரத்தில் மிகப்பெரிய கலவரம். எகிப்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட துவங்கி விட்டார்கள். நாங்கள் முஹம்மதுடைய சிலையினை வடித்து முஹம்மதுடைய முகத்தினை போன்ற சிலையினை ஆக்கி நாங்கள் அந்த சிலையினை உடைப்போம், மூக்கை அறுப்போம். மிகப்பெரிய கலவரம். அடுத்த நாள் காலையில் ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் மக்களுக்கு முன்னால் வந்து ஒரு மிகப்பெரிய உரையினை ஆற்றுகிறார். மக்களே, யார் உடைத்தார் என்பது தெளிவாக தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையினை ஏற்படுத்துவதற்காக பொறுப்பாளனாக இருக்கிற நான் சொல்லுகிறேன், எங்களின் முஹம்மதுடைய சிலையினை நீங்கள் உடைக்க வேண்டிய அவசியமில்லை. முஹம்மதுடைய வேலைக்காரரான நான் உங்கள் அனைவருக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். என் மூக்கினை கிறிஸ்துவ மக்கள் வந்து அறுக்கட்டும். மேடையில் ஏற்றப்படுகிறார் ஆளுநர். ஆளுநர் ஏற்றப்பட்ட போது மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூக்கினை அறுக்கக்கூடிய சம்பவம் நிகழ்கிறது. கத்தியினை எடுத்து கொண்டு வெட்டுகிற அந்த நேரத்தில் வருகிற போது அங்கிருந்து ஒரு கிறிஸ்துவர் ஓடி வருகிறார். நான் தவறு செய்து விட்டேன், நான் வேறு மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கற்பனை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் கலவரத்தை மூட்டுவதற்காக வேண்டி மூக்கை உடைத்தேன், நான் செய்தது தவறு என்று வந்து நின்றார். இது வரலாற்று குறிப்பு. இஸ்லாமியர்கள் எல்லா சின்னங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா மதங்களையும் மதங்களை சார்ந்தவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெறிமுறை. சென்ற வாரமே சொன்னேன், புகாரி போன்ற கிதாபுகளில் நீங்கள் பார்க்கலாம். போர்க்களத்திற்காக இக்கட்டான சூழ்நிலையில் அனுமதி கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிற போதும் கூட ரசூலுல்லாஹ் கட்டளை இடுவது என்னன்னா, மாற்று சமுதாயத்துடைய சின்னங்களை உடைக்கக்கூடாது. தெளிவாக இருக்கு. சையதுனா ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தங்களுடைய ஆட்சியிலே ஆட்சியாளர்களுக்கு எழுதிய நிபந்தனைகளில் வரிசையாக இருக்கு, இஸ்லாமியர்கள் போரினில் ஈடுபடுகிற போது மற்றவர்களுடைய சின்னங்களை உடைக்கக்கூடாது, அவர்களுடைய ஆலயங்களை தகர்க்கக்கூடாது, அவர்களுடைய கபறுகளை, இன்னைக்கு கபரை தோன்றது என்னமோ பெரிய ஃபேஷனாக வச்சுக்கிட்டானே
அவுரங்கசீப் பாதுஷாவுடைய கபரை தோண்டு, அஜ்மீர் தர்காவில் போய் தோண்டிப்பார், எங்களுடைய ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா, எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதா. கேவலமாக இருக்கு. உலகத்தில் ஒரு பூந்தொட்டி, ஹவுதில் வரக்கூடிய பூந்தொட்டி எங்களுடைய சிலை என்று சொல்லி வாதாடக்கூடிய கேவலமான காட்சி இந்த தேசத்தில் மாத்திரம்தான் இருக்கு. கபறுகளை தோண்டக்கூடாது, மற்றவர்களுடைய கபறுகளை இடிக்கக்கூடாது, ஓடுபவர்களை வெட்டக்கூடாது, அவர்களுடைய மரங்களை வெட்டக்கூடாது, அவர்களுடைய பாதிரிகளை வெட்டக்கூடாது, அவர்களுடைய துறவிகளை வெட்டக்கூடாது. எத்தனை நிபந்தனைகளை ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்ட கட்டளை என்று தங்களுடைய ஆட்சியிலே ஆட்சியாளர்களுக்கு எழுதிய வரலாற்று குறிப்பு இன்றும் இருக்கு. எந்த முஸ்லிம் மன்னர்களும் எந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் முஸ்லிம்களை வேறு மாதிரியாக, முஸ்லிம் அல்லாதவர்களை வேறு மாதிரியாக நடத்தவில்லை. இவன் யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவங்க தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஒரு இந்து தளபதியினை கொன்றதற்காக வேண்டி தனது சொந்த சாச்சாவுடைய மகனை மக்களெல்லாம் பார்க்கிற போது மாளிகையிலிருந்து தூக்கி வீசி தண்டனையை கொடுத்த மிகப்பெரிய மாவீரர், மாமன்னர் அக்பர். அந்த வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்கு. அவுரங்கசீப் பாதுஷா எத்தனை ஆலயங்களுக்கு, மடாலயங்களுக்கு பட்டயம் எழுதி வைத்த அந்த பட்டயங்கள் எல்லாம் இன்றும் பாதுகாப்பாக இருக்கு. நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கே பத்மநாத சுவாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த மடாலயத்திற்கு, அந்த ஆலயத்திற்கு இஸ்லாமிய மன்னர்கள் எழுதி கொடுத்த நிறைய பட்டயம் இன்றும் பாதுகாப்பாக இருக்குது. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இந்த தேசத்திலே எத்தனையோ இடங்களுக்கு முஸ்லிம் மன்னர்கள் எழுதி கொடுத்த பட்டயமும் முஸ்லிம் மன்னர்கள் எழுதி கொடுத்த நிலத்துடைய அத்தனை இருக்குது. திப்பு சுல்தான் அப்படின்னு பேர் சொன்னால் இவனுக்கு எரியுது. திப்பு சுல்தான் பாதுஷா மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க வரலாற்றிலேயே பதிவாக்குறார்கள். அவர்கள் மீது முஸ்லீம்கள் கோபத்தில் கொள்ளுவார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய முக்கியமான அதிகாரத்தில், முக்கியமான பங்குகள் எல்லாம் முஸ்லீம்களை விட அதிகமாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த தேசத்திலே இதுவரை ஆட்சி செய்த எல்லா இஸ்லாமியர்களும் மதங்களை கடந்து மனிதாபிமானத்தோடு மக்களை அரவணைத்து சென்றார்கள். அனைவர்களும் ஒன்று என்று நினைத்தார்கள். அன்பால் கட்டி அணைத்தார்கள். அத்தனை மக்களையும் அரவணைத்து இந்த தேசத்தில் ஆட்சி செய்தார்கள். எனவே அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. தீவிரவாதத்தை ஒரு காலமும் இஸ்லாம் விரும்பவில்லை. அத்தகைய நன்மக்களாக நம் அனைவர்களும் ஆகியோமாக முஸ்லிம்களை விளங்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தந்தருள்வானாக. சுன்னத் தொழுவாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.